शांतरूपिणं श्री चंद्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. 1963 வருஷம் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி கும்பகோணம் டவுன் ஹை ஸ்கூலில் ஜஸ்டிஸ் கமாலுதீன் அப்படிங்கிற சப்ஜெக்டோட முயற்சியினால் டாக்டர் லக்ஷ்மிகாந்த சர்மா அப்படிங்கிற உத்தமரோட உழைப்பினால வேத பாஷ்ய காலேஜ் பெரியவா திருக்கரங்களால் ஆரம்பிச்சு வைக்கப்பட்டது. பெரிய சனாதன மதத்து ஹிஸ்டரியில ஒரு பெரிய முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லணும். பெரியவா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அன்னைக்கு அந்த இனாகிரேஷன் ஃபங்க்ஷன்ல கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இதை பத்தி பெரியவா பேசியிருக்கா. எல்லாம் பேசிட்டு அப்பதான் லக்ஷ்மிகாந்த சர்மாட்ட சொன்னா, அந்த ஜட்ஜு அவர் யாரு, என்ன மதம், என்னங்கிறத முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி வை அப்படின்னா. லக்ஷ்மிகாந்த சர்மாக்கு தான் தர்ம சங்கடமா இருந்தது, எப்படி சொல்றதுன்னு. ஆனா பெரியவாளே தானே அனௌன்ஸ் பண்ணினா. எதுக்காக பண்ணினா அப்படின்னு, ஒரு சனாதன மதத்துக்கு முக்கியமான வேதத்தை, இந்த வேத பாஷ்யத்தை அந்த காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு மூல காரணமா இருந்தவர் யாருன்னு, ஒரு இஸ்லாமியரான கமாலுதீன்கிற ஜஸ்டிஸ். இதை எதை காமிக்கிறது அப்படின்னா, நாமெல்லாம் மத நல்லிணக்கம் அப்படின்லாம் ஏதோ வாயால சொல்லிட்டு புரளி பண்ணிட்டு இருக்கோம். இதோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால கூட எப்படி எல்லாம் எல்லாரும் ஒத்துமையா இருந்திருக்கா, நல்லிணக்கத்தோட இருந்திருக்கா அப்படின்னு தெரியுது. அந்த ஜஸ்டிஸ் கமாலுதீனுக்கு பெரியவாள்கிட்ட அப்படி ஒரு பக்தி. அவரோட நேர்மைக்கு என்ன ஒரு ரெகக்னேஷன் அப்படின்னா, பெரியவாள்கிட்ட அவ்வளவு பிரியம் வச்சிருந்தது.